வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி. அதாவது ஃபேமிலியில் குடும்பத் தலைவரோட பேரில் வந்து பாலிசி எடுத்துகிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 3 குழந்தைகள் வரை இந்த பாலிசியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பாலிசி மூலமாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த பாலிசி வந்து கவர் ஆகும். இதுதான் வந்து ஆக்சிடென்ட் கேர் பாலிசி. ஓகே, இந்த பாலிசியில் வந்துட்டு என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்லிப் ஆகி விழுகிறது, அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் தான். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கைகால் இழப்பு அல்லது கண் பார்வை இழப்பு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகும். இதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட அதுவுமே இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம், அதாவது மழையால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள், மண் சரிவு, கழிஞ்ச வருஷம் நடந்த அந்த கேரளாவில் நடந்த அந்த பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறதும் இது வந்து இதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிமல் அட்டாக்குமே வந்து இதில் வந்து கவர் பண்ணிக்க முடியும். எதிர்பாராத விதமாக வீட்டிலையா இருக்கட்டும் இல்லை காட்டிலையா இருக்கட்டும் நடக்கக்கூடிய அனிமல்லால் ஏற்படக்கூடிய அந்த விபத்துக்களுமே வந்து இதில் கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துச்சு இல்லையா, அதாவது சென்னை ஃப்ளூட்ஸு, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து ஆட்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க, வாகனங்கள் வந்து செயலிழந்து போச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுமே வந்துட்டு உயிர்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடி, தேள் கடி, இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய அதுக்குமே வந்து இந்த பாலிசி மூலமாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஆனாமே வந்து இதில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கணும், இல்லை அப்படின்னா டிசபிலிட்டி, கைகால் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்துட்டு இந்த பாலிசி மூலமாக நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயில் விபத்து மூலமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதன் மூலமாக உயிரிழப்போ அல்லது கைகால் செயலிழப்போ கண் பார்வை இழப்போ இந்த மாதிரி நடந்திருந்தாலுமே வந்துட்டு இந்த பாலிசியில் வந்து நம்மளால் கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அல்லது கப்பல், இதன் மூலமாக வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் வந்து உயிரிழப்போ அல்லது கைகால் செயலிழப்போ நடந்திருந்தாலும் வந்து அதையுமே வந்து நம்ம இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விமான விபத்து, கழிஞ்ச ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 முறை வந்து பார்த்திங்கன்னா விமான விபத்து நடந்துடுச்சு. இந்த மாதிரி விமான விபத்து மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டாலுமே வந்து இதில் வந்து கவர் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாலிசி மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் நமக்கு விபத்து ஏற்பட்டு அதனால் உயிரிழப்போ அல்லது கைகால் செயலிழப்போ நடந்திருந்தால் இந்த பாலிசி மூலமாக வந்து நம்ம கவர் பண்ணிக்க முடியும். அதை தான் வந்து அடுத்து என்னென்னா, இதில் வந்து எதெல்லாம் வந்துட்டு நமக்கு கவர் ஆகும், அதாவது எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2 கண்ணும் வந்துட்டு நமக்கு செயலிழந்துருச்சு அப்படின்னாலும் இந்த கவர் ஆகும். இல்லை ஒரு கண் ஒரு கால், இல்லை ஒரு கால் ஒரு கை, இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து செயலிழப்பு நடந்திருந்தாலும் நமக்கு இந்த பாலிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து வேர்ல்டு வைடு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி வந்து கவர் ஆகும். நாம் வந்து இந்தியாவிலே எடுத்திருந்தால் கூட உலகத்தில் எந்த மூலையில் நமக்கு ஆக்சிடென்ட் நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இந்த பாலிசி கவர் ஆகும். இந்த பாலிசியோட லிமிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ₹1,00,000 50 லட்சம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 1 லட்சத்துக்கு அப்புறமும் 50,000 நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1,50,000 2 லட்சம் அப்படி ஆட் பண்ணி நம்ம இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நம்ம இந்த பாலிசியில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் 16 நாள்லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளை ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருக்க வேணும். திருமணம் ஆகியிருந்தால் அந்த குழந்தைகளை கணக்கில் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருவர் இறந்தால் 100% அவங்களுக்கு அந்த சம் இன்சூரட், அதாவது 50 லட்சத்துக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 50 லட்சம் வழங்கப்படும். அதாவது 12 மாதங்களுக்குள், பாலிசி எடுத்த ஒரு வருடத்திற்குள் இது நடந்தால் அவங்களுக்கு அந்த பாலிசியோட பணம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம அந்த பாலிசி எடுத்த ஒரு வருடத்திற்கு 12 காலண்டர் மாதங்களுக்குள் இந்த விபத்து மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலிழப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கும் பார்த்திங்கன்னா 100% அதற்குண்டான சம்மோசியூட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது குடும்பத் தலைவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 50 லட்சமும், குடும்பத் தலைவி அதாவது மனைவி அப்படின்னு சொன்னால் 25 லட்சமும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 12,50,000 வீதமும் 3 குழந்தைகள் வரை இந்த பாலிசியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா 12,50,000 என்ற விகிதப்படி இந்த விபத்து பாலிசியானது வழங்கப்படும்.
அதாவது கிளைமுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆக்சிடென்ட் மூலமா தான் இறந்தோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப், எஃப்ஐஆர் காப்பி, போஸ்ட்மார்டம் காப்பி இந்த மாரி ஏதாவது ஸ்பெசிமென் தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த ஸ்பெசிமெனும் வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இந்த மாரி வந்து லீகலா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, குடுத்த நாள்லருந்து இந்த பாலிசி 60 நாளுக்குள்ள வந்து நமக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் நம்ம கைக்கு கிடைச்சிரும். இப்பேற்பட்ட பாலிசிய வந்து நீங்க ஒரு நாளைக்கு ரூ. 12 என்ற வீதத்தில உங்க குடும்ப மொத்தத்துக்கும் இந்த பாலிசிய உங்கனால வாங்க முடியும். அதாவது 5 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 12 நீங்க வந்து சேவ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த பாலிசிய வந்து உங்க குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இந்த பாலிசிய நீங்க வாங்கி வச்சுக்க முடியும். கட்டாயம் இது சம்மந்தமா ஏதாவது தகவல் வேணும்னா கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.